விவேகானந்தர் சொல்றார், ஒரு இலக்கை நீ தீர்மானிச்சுக்க, அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதன் வழியே நீ நடந்து வா. உன்னுடைய மூளை, உன்னுடைய தசை, உன்னுடைய நரம்பு, உன்னுடைய எலும்பு எல்லாவற்றிலும் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்மால் முடியுமா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. நம்மால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது, தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் பறவைகளாக இல்லாது அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே சென்று பறக்கிற கடுகுகளாக நீங்கள் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பறக்கிற விட்டில் பூச்சிகளாக அல்லாது இலக்கை நோக்கி பறக்கிற எரிகணைகளாக நாம் மாற வேண்டும். அறிஞர் பெர்னாட்ஷா என்ன கருத்துகிறான்? யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். உலகம் பெற்றிருக்கிற இத்தனை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதெல்லாம் சும்மா இல்ல, ஏன்டா வேலை வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுல அடிக்கிறாங்க. இன்னுமாடா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொந்தக்காரையெல்லாம் பார்த்து கேலியா சிரிக்கிறாங்க. இவ்வளவு வழிகளையும் சோதனைகளையும் தாங்கிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க. கடைசியா மக்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், குரூப் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே தியாகிதான். அவங்க நீங்க போட்டாட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து திட்டாங்க. நினைச்சீங்கன்னா பிரஷர், ஐயோ நம்ம இப்ப எனக்கு பிரஷர்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்துருவேன் அப்படிங்கிறது. ஏமாமா, ஆனா இட் டேக்ஸ் டைம். ஏன்னா ரொம்ப இம்மீடியட்டாலாம் நடந்துராது, ஓகேங்களா? அதுவும் நீங்க ஆசைப்படுற விஷயம் வந்து பெரிய விஷயம். நீங்க வந்து தகுதியானவரா நீங்க வந்து உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம், ஓகேங்களா? அது எம்எல்ஏ இருக்க குறை தானே. நான் தானே சரியா இன்னும் கத்துக்கல. அப்ப எனக்கு ஒருவேளை நான் சரியா கத்துக்கிட்டு நான் சரியான தகுதியான ஆளா இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பா வரதான் போறேன். ஸோ அதுக்கு டைம், கத்துக்கிறதுக்கு டைம் தான் ஆகும். தோல்வியை கண்டு யாரும் பயந்துடாதீங்க. அடுத்தடுத்து டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு விடாமல் ஓடிட்டே இருக்கவங்க தான் கண்டிப்பாக வேலை எடுப்பாங்க. இங்கே வந்து தோல்வியே கிடையாது, வெற்றி வந்து உறுதி. இன்றைக்கி வேணும்னா நம்ம தோல்வியை பார்த்து தோண்டுட்டு அடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே நிறையா உட்காந்துடுறாங்க. ஏன்னா பாதி கிணறு தாண்டிடுவாங்க இதில் டிஎன்பிசி எக்ஸாமில், அப்புறம் பாதி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி போயிடலாம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லா படிங்க. யார் வாழ்க்கையில எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்பப்ப கிடைக்குமா? எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க எழுதி வச்சிருப்பான், அது அந்த நேரத்துல தாமா கிடைக்கும். அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில தானே தினமும் தூங்குறோம். அதே மாதிரி ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு வெற்றி பக்கத்துல இருக்கும், சில பேருக்கு மிகப்பெரிய தேடுதலுக்கு அப்புறம் கிடைக்கும். ஆனா உண்மையா உழைச்சா ஒரு நாள் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க ஜெயிக்கும் போது உங்களை பாராட்டாத அவங்களோட விமர்சனத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களை யாரு சரியான நேரத்துல தட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் எடுத்துக்கங்க. அதுதான் நான் பண்றேன், அதை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நம்மளை சுத்தி நீ சரியில்லை, நீ வேஸ்ட்ன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் வந்து தயாரா இருக்கிறாங்க. எதையுமே தயவு செஞ்சு காதுல வாங்காதீங்க. தூங்கி கட்ட நேரத்துக்கு எழுந்திருக்கவும் மாட்டாரா, நைட்டு சரியான தூங்கவும் மாட்டாரா, மொபைல் மட்டும் யூஸ் பண்ணுவாரா, யூடியூப், ஃபேஸ்புக், இருக்கிற சோசியல் மீடியா டைம் நல்லா வேஸ்ட் பண்ணுவாரா, நல்ல சோம்பேறித்தனமா இருப்பாரா, டைம் எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுமோ அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாரா, நல்ல சோம்பேறித்தனமா நல்ல சொகுசா இருந்துருவாரா. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாம் கேட்பாரா, எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தோத்து போறோமே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாரா, இந்த மாதிரி எல்லாத்தையும் புலம்புவாரா. மத்த எல்லாத்தையும் சொல்லும்போது மத்த எல்லாத்தையும் பேசும்போது நான் எப்படியாவது ஜெயிக்கணும் எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நேர்மையாவே அப்படியே பேசுவாரா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அக்யூஸ்ட், இந்த மாதிரி ஃப்ராடுத்தனமா வேலைலாம் பார்த்துட்டு ஜெயிக்கணும்னு கேட்கறதும் நல்லவான்னு எதிர்பார்க்கறதுமே ஒரு பெரிய கேவலமான செயல். முதல்ல எப்படி நம்ம சரியா இருந்து எல்லாத்தையும் சரியா எதிர்பார்க்கறதுன்றதுல தெளிவா இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் தப்பா இருந்துட்டு எதிர்பார்ப்பு மட்டும் பெருசாவும் சரியா இருந்தா இங்க யாரு எதையும் ஒண்ணுமே பண்ண முடியாது.